டாக்டர், என் அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்டர் ப்ராப்ளம்னு யாருமா சொன்னா? இல்ல, அவங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரவங்களே இல்ல. பேங்க்ல இருந்து அனுப்பியிருக்காங்கம்மா. ஃபுல் பாடி செக்அப் பண்ண. சரி, டெஸ்ட் பண்ணதுல ஏதாவது? எந்த ப்ராப்ளமும் இல்ல. கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க. ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு. நல்ல டைம்க்கு சாப்பிட சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். பாத்தியாமா, இத நீ சொல்லாம இருந்திருக்க. நீ வீக்கா இருக்கேன்னு சொல்றாரு. அது நல்லா சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியா? இல்ல, நீ இப்படி டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லி தான் நான் சொல்லல. இங்க பாருங்கம்மா, டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பாத்துங்க, அது போதும். சரிங்க டாக்டர், தேங்க்ஸ். அம்மாவை நல்லா கேர் எடுத்து பாத்துங்க. அவங்க மனசுல எதுவும் கவலை வராம பத்திரமா பாத்துங்க. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? வேற ஏதாவது பிரச்சனை? நோ, கவலை இருந்தாலே பொதுவா யாரும் டைம்க்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரிங்க ஓகே டாக்டர். டாக்டர். வா வா வா. ரொம்ப நன்றி டாக்டர். சரி. ஏன் மீனாட்சி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுமா. இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்கு. அது முடிச்சிட்டா இன்னைக்கே ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துடலாம். லேட் ஆக போகுது. இந்தா, நீ முதல்ல சாப்பிடு. நான் என்ன சாப்பிடுறது? முதல்ல நீ சாப்பிடு. நைட் எல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு வந்திருக்க. இந்தா சாப்பிடு. ஏ மீனாட்சி, அந்த மாப்பிள்ளையோட அப்பத்தா உன்கிட்ட சண்டை போடல? அவங்க வாயை கிளறிட்டே தான் இருந்தாங்க. தேனுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இருந்தாலும் அந்த அப்பத்தா தேனை ரொம்ப அதிகாரம் பண்ணுதுமா. ஏய் மீனாட்சி, இத பாரு, தேன்மொழி பெரியவங்களை அனுசரிச்சு போறவ. அதெல்லாம் அவ பாத்துப்பா. அவளை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தி உனக்கு என்ன கவலை? நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காத மீனாட்சி. எனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. அப்போ எங்களுக்கெல்லாம் வயசு என்ன குறைஞ்சுக்கிட்டா போது? ஏய், சும்மா விளையாடாத. தேனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவ வீட்டுக்கு வாழ போய் சந்தோஷமா இருக்கா. நல்லாதான் இருப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த வீட்லயா? சரி சரி. ஏய், நல்லாதான் இருப்பா, நீ பாத்துக்கிட்டே இரு. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். காலா காலத்துல உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எனக்கும் என் மனசுல இருக்கிற சுமையும் கவலையும் போயிடும்ல. அப்போ நான் உனக்கு சுமையா? ஏய், நீ எனக்கு சுமை இல்ல மீனாட்சி. ஆனாலும் உன்னை பத்தின கவலை எனக்கு இருக்கும் தானே? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போதைக்கு என் ஃபோக்கஸ் எல்லாம் பேங்க் எக்ஸாம்ல தான் இருக்கு. நான் அதுல பாஸ் ஆகணும். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எக்ஸாம் எழுதலாமே. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப படிச்சாலே சில பேருக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? இல்ல, இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடி பார்த்தா? அந்த கதையே வேணாம். நான் முதல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகி பேங்க்ல மேனேஜரா ஆகுறேன். அது வரைக்கும் எனக்கு டைம் கூட. அது வரைக்கும் டைம் இருக்குமான்னு தெரியலையே. என்னது? அப்படி இல்ல மீனாட்சி, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்ல. உனக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல, அத சொன்னேன். அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லமா. நான் சொல்றது நல்லா கேளு. எக்ஸாம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. அத்தை, அந்த பிளவுஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவங்களே வச்சுக்க சொல்லுங்க. தேவி கூட அதை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா. இல்ல இல்ல, அது உனக்கு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் அத்தை. அது அவங்களே வச்சுக்கிட்டோம். என்ன என் பேத்திக்கு என்னம்மா கொடுக்குறியா? உன்கிட்ட கேட்டாளாவ? ஆனா அவங்க தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எது இதுவா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். தேவி, அவ துணிய அவ மூஞ்சிலே விட்டேரி. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க போட்டுக்கிட்டோம். அவங்க தூண்டுதல்னாலதான் நான் இந்த வேலைய பேட்டரி வெளிச்சத்துலயும் தெருவுல உட்கார்ந்தும் பண்ணோம்.
என்ன சொல்ற? அப்ப இந்த வீட்ல கரண்ட் போனதுக்கு தேவி தான் காரணம்னு சொல்றியா? ஆஹா சச்சா, அப்படிலாம் நான் சொல்லல. கரண்ட் திடீர்னு எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா கரண்ட் போனாலும் வேலை பார்க்கணுங்கிற ஐடியா அவங்க பேசினதுல இருந்து தான் தோணுச்சு. அததான் தூண்டுதல்னு சொன்னேன். ஏய் மீனாட்சி, சொல்லுவ இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன். பொடி வைக்கிறது வெடி வைக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. அப்ப எங்களுக்கு தெரியுமா? ஹ, யாருக்கு என்னென்ன தெரியும்னு அவங்க மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அது பொருத்தமா இருக்கு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எடுத்துக்கோங்க. வேண்டாமா, நீங்க கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்கல்ல, எண்ணிக்கையில குறையும்ல. இதெல்லாம் ஸ்கூலுக்கு வேற கொடுத்து அனுப்பணும். ஆமா ஆமா, அப்புறம் ஸ்கூல்ல கொடுத்த துணியை களவாண்டுட்டோன்னு பேர் வரப்போகுது. அடுத்தவங்க பொருளை களவான்ற பழக்கம்லாம் எங்களுக்கு சுத்தமா கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி துணி எண்ணிக்கையும் குறையாது. எக்ஸ்ட்ரா துணி வச்சிருந்தோம்ல, அதுல அவங்களுக்கு, உங்களுக்கு, கயல்விழிக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் தைச்சிருந்தோம். அப்படியா? ஆமா அத்தை. ஓ, தேனு, அவங்களுக்காக தைச்சதா அவங்களுக்கு கூட. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வேலையெல்லாம் எப்பயோ முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நீங்க ஃபோன் பண்ண உடனே எங்களுக்கு கூட அதுக்குள்ள எல்லா துணியும் தைச்சிட்டீங்களோன்னு ஆச்சரியமா இருந்தது. நாங்க கூட இன்னும் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் பேசிட்டு வந்தோம். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ரா பகலா உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இவ ஒருத்தி அவளுங்களை தலையில தூக்கி வச்சுட்டுல ஆடிட்டு இருக்கா. இது வரைக்கும் 250 பிளவுஸையும் முடிச்சு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மேடம். டீச்சர்ஸும் எங்க ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் எங்க கிட்ட கேட்டதுமே நாங்க பயந்தோம். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, 250 பேருக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். ஆனா சூப்பரா முடிச்சு கலக்கிட்டீங்க. இந்த பெருமைலாம் எங்க பாட்டியை தான் சேரும். அவங்கள தான் நீங்க பாராட்டணும். அவங்க தான் அக்காவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. பாத்தீங்களா அம்மாச்சி உங்களுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறான்னு? அவ இமயமலைவை என் தலைமையில தூக்கி வச்சாலும் நான் மசிய மாட்டேன்.